ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு செடியோட அப்டேட் பார்த்துட்டு விவர்ஸ் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். இது ரெய்னி சீசனுங்கிறதுனால பாருங்கள் விவர்ஸ், ரெய்னி மலர்கள் இங்கே பாருங்கள். அடுத்து இங்கேயே 2 மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இது மஞ்சள் கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே இந்த லைட்டு இது பால் ரோஸ் இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அது போக அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எல்லோ ஏற்கனவே பூத்துருச்சு. இங்கே பாருங்க விவஸ், மழை காலம் வந்தோடனே இவங்க நல்லா ஜாலி ஆயிட்டாங்க. நாளைக்கு ஒரு பிங்க் ஒன்று பூக்க போறாங்க. இந்த இருக்கு பாருங்க, எல்லாத்துலையும் ஊன கிழங்கு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, பூக்க ஆரம்பிச்சு. இந்த இதெல்லாம் அடுத்து குட்டியாக வருது பாருங்க. அதனால இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டால் கூட மீஷோல 35 ரூபா தான். 6 வெரைட்டி கொடுக்காங்க. 6 வெரைட்டி 35 ரூபான்னு சொல்லி தான் விற்காங்க. நான் திருப்பி ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். என்கிட்ட பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி ஆர்டர் போடன்னு தெரியலன்னாங்க. அதனால் உங்களுக்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளையில் வந்துடும். நல்லா எல்லாமே பரும்பருங்கிழங்காக தான் இருந்துச்சு. அதனால் அதை நம்ம எடுத்து நட்டோம்னா சரி, கரெக்டாக நான் ஒரு 10 நாளில் க்ரோத் ஆகும். மழை காலம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா பூவுமே அதில் என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துக்கலாம், அழகழகாகும். இந்த பூ பாலினேஷனுக்கு நல்லா உதவுது யூஸ். ஏன்னா காலையிலே தேனீக்கள் நல்லா வருது. இந்த 3 நாளாக தொடர்ச்சியாக மழை, நேற்று கொஞ்சம் மழை இல்லை. இருந்தாலும் நம்ம செடிகளுக்கு தண்ணி விடலை. ஏன் கேட்டீங்கன்னா மழை தண்ணி நல்லா அடர்த்தியானது. அதனால் தண்ணி இருந்துச்சு. இன்னைக்கு தான் என்ன செய்வோம், லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம 3 நாளாக அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, மாவு தண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கோம், எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா புளிச்சிருக்குது. அதை என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்க விவர்ஸ், எப்படி நல்லா புளிச்சிருக்குன்னு பாருங்க. இல்லை வாழைப்பழத்தோலும் போட்டு வச்சுருக்கேன், வெள்ளைப்புளித்தோல், வெங்காயத்தோல். இதை தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும். இதை அப்படியே கொடுத்தோம்னா செடி ரொம்ப செத்தே போயிடும். ஏன்னா அவ்வளோ நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும், பெருக்கம் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், நம்ம இதை தண்ணியில் கலந்து தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த செவ்வந்தி பூலாம் நிறைய வளர்ந்துருச்சு விவர்ஸ். ஒரு க்ரோ பேக், சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க, 12 இன்ச்சில். பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பார்க்கவே அபரிமிதமாக வளர்ந்துருக்குது. இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விட போகிறேன். கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன செய்யுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி இந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் விவர்ஸ். அதை காய வச்சு ஒரு நாள் தூள் பண்ணி போட்டுட்டேன். திருப்பியும் சேருது. கத்திரிக்காயுமே வந்துக்கிட்டு இருக்கு விவர்ஸ். ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா செடிக்குமே என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா மழை தண்ணி இன்னும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது மண். அதனால் சும்மா லைட்டாக கொடுத்து விட்ருவோம். எனக்குள்ளுக்கு ஒரு காராமணி வச்சுருந்தேன் பாருங்க, அதில் 2 பயிர் கிடக்கு, 2 காராமணி கிடக்கு. அதையும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூக்கள் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கிடுவோம். வீடியோ நேற்று போட முடியல. இந்த மழை பெஞ்சாலே கொஞ்சம் வேகமாக அந்த செடிக்கு தண்ணி பிடிக்கிறதுனால அந்த வேலையை பார்த்தனால தடும் பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் நேற்றெல்லாம் ஒரே ரன்னிங் நோஸ் தான், தண்ணியாக வந்துக்கிட்டுருச்சு மூக்கில். அதனால் இது பண்ணலை. நேற்று தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. சரி அப்படின்னா செடிக்கிட்ட வந்துடுவோம் அப்படின்ட்டு. செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். மழை காலம் வந்துட்டாலே எல்லா செடியும் இதாகிடுது. பறவைகள், அணில்கள் எல்லாமே ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம அதுக்கும் கொஞ்சம் உணவு வைக்கிறோமா, சாப்பிட்டுட்டு நல்லா குஷியாக இருக்காங்க. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ.